நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையும் அர்த்தம் உள்ளதாகவும் அன்பாகவும் மாத்துறது சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வரும்போது தான் ஒரு தனி அழகும் கூடவே வருது. குழந்தைகளோட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ஜாலியானது. அதனால அடுத்த 1 மணி நேரம் இன்னும் ஜாலியானது. இந்த வாரம் கலாட்டா கிட்ஸ் 3 ஃபேமிலியோட ஆரம்பிக்கலாமா? இந்த வார கலாட்டா கிட்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். அது என்ன கணத்துல 2 குழி இருக்கு? என்னது இது? என்னம்மா? தெரியல. டிம்பிள்ஸ். டிம்பிள்ஸா? யாராவது சொல்லிருக்காங்களா தனுஷிகா உன் டிம்பிள்ஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு? யார் சொன்னா? நிறைய பேரு. நிறைய பேர் யார் யாரு? எனக்கு தெரியல. ஆனா அவங்க பேர்லாம் கேட்டதில்ல. அப்படியா? பாஸ் பண்ணிட்டியா? தெரியலையே. தெரியலையா? பாஸ் பண்ணிருவியா? தெரியல. நல்லா எக்ஸாம் எழுதிருக்கியா? சரி, என்ன பண்ண போற தனுஷிகா? கலாட்டா கிட் ஷோக்கு வந்துட்டேன். வீட்டில் தான் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்களா? கலாட்டா கிட் ஒழுங்கா பண்ணா நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னாங்க. அப்படியா? என்ன சர்ப்ரைஸ்? இது வெளியில கூட்டிட்டு வரேன்னாங்க. அப்படியா? சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு வந்து தனுஷிகா நல்லா பண்ணா சர்ப்ரைஸ் உண்டு இல்ல? அது போக நாங்களும் உனக்கு சில பல சர்ப்ரைஸ்லாம் கொடுப்போம். சரியா? தனுஷிகா ஸ்டார்ட் பண்ணிடலாமா கலாட்டா கிட்ஸ்? சொல்லு, ஆக்ஷன் சொல்லு. நீ ஆக்ஷன் சொல்லு. ஸ்டார்ட் பண்ணலாம். ரோலிங் ஆக்ஷன். இந்த ரவுண்டு பேரு சொல்வதெல்லாம் உண்மை. இதெல்லாம் பாக்குறதுக்கு உனக்கு பயமா இல்ல? பயமா இல்ல? ஜாலியா தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணும் இந்த மெஷின் அப்படின்னா, தனுஷிகா பொய் சொன்ன அப்படின்னா உன் ஹெல்மெட்ல இருக்க லைட் எரியும். அந்த லைட் எரிஞ்சது அப்படின்னா நீ பொய் சொல்றன்னு அர்த்தம். அதனால பொய் சொல்லாம உண்மையை மட்டும் சொன்னா ஜாலியா இருக்கும். லைட்டும் எரியாது. நிறைய சாக்லேட்லாம் சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். சரியா? வீட்டுல நிறைய பொய் சொல்லுவியா? சொல்லுவியா? அப்படி வா. சரி, உன்னை விட வயசுக்கு பெரியவங்களெல்லாம், பெரிய பெரிய அண்ணா அக்கா அவங்க எல்லாத்தையும், உங்க மாமா அவங்க எல்லாத்தையும் திட்டுவியா? மாமா நல்லா திட்டு. அடடா, உங்க மாமா யார்? அவர் பேர் என்ன? ஐஸ் பேர். ஆனா நான் சூப்பிங் கூப்பிடுவேன். சூப்பின் கூப்பிடுவியா? ஏன் அப்படி? ஏன்னா அவன் டர்ட்டி பாய். நீங்க உங்க மாமா பத்தி தானே பேசிட்டுக்க? ஆமா. ஐயோ அப்பா, டிவிலே உங்க மாமாவுக்கு மானம் இப்படி கிளியுது. சரி, மாமாவை தவிர வேற யாரை திட்டுவ? மாமாவை தவிர வேற யாரையும் திட்டுவான். சரி, உனக்கு கிளாஸ்ல யாரை பிடிக்காது? தவசித். தவஷித்தா? ஏன் பிடிக்கல அவனை? ஏன்னா அவன் எப்பயுமே பாத்ரூம்காக போயிட்டே இருப்பான். இந்த பெண்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை பசங்க பாத்ரூம் போறதுதான் போல் இருக்குது. எப்ப பார்த்தாலும் பாத்ரூம் போயிட்டே இருக்கனால உனக்கு பிடிக்கலையா? அவன் டர்ட்டி பாய். எல்லாத்தையும் அடிப்பான், கீறி வைப்பான், எல்லாமே பண்ணுவான். ஐயோ. சரி, நீ யாரையாவது அந்த மாதிரி கீறி வைக்கிறது அடிக்கிறதெல்லாம் பண்ணுவியா? என்னைக்காவது கோவம் வந்தா? சின்னதுல? சின்னது. அதான் நீ சின்ன வயசுல கீது அடிச்சிருப்பா, அதான் லைட் எரியுது. இப்போ வீட்டுல போய் சொல்லுவியா தனுஷிகா? அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இல்ல, இன்னொரு தடவை சொல்லுங்க மேடம். முடியாது. முடியாதா? கோவமா இருக்கியா? ஏன் கோவமா இருக்க? என்ன கோவம்? யார் மேல கோவம்? உங்க மேலதான். கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்? கச்சி கச்சி சாப்பிடுவேன். கடிச்சு சாப்பிடுவியா? ஓ, நான் சாக்லேட் கலர்ல சாக்லேட் பயங்கனாலயா? சாக்லேட் கலர்லயே இருக்கீங்க. எப்படி இருக்க? சாக்லேட் மாதிரி இருக்கீங்க. கடிச்சு சாப்பிடணும் போலயே இருக்கு. பா குழந்தை, எதனால அப்படி சொல்ற? ஏன்னா சாக்லேட் எந்த கலர்ல இருக்கோ அதே கலர்ல தான் இருக்கீங்க. அழகா இருக்குனா இல்லையா? என்ன ரொம்ப யோசிக்கிற? இல்ல. ஐயோ, எவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்க பாத்தியா நீ? சொல்லு, இப்ப சொல்லு, அழகா இருக்கனா இல்லையா? இல்ல. ஒரே ஒரு தடவை சொல்ல ப்ளீஸ். ஆமான்ற ஒரே ஒரு ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமா ப்ளீஸ், கெஞ்சி. கடைசி செஞ்சு. ஓகே. ஓகே, ஆமான்னு சொல்லு. ஆமா. அப்பா தேங்க் யூ சோ மச் தன்ஷிகா, தேங்க் யூ சோ மச். இப்படி கை வச்சுக்கோ. இனிமே போய் சொல்ல மாட்டேன். சொல்லு, இனிமே போய் சொல்ல மாட்டேன். இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன். சொல்லு, யாரையும் கடிச்சு சாப்பிட மாட்டேன். யாரையும் கடிச்சு சாப்பிட மாட்டேன். என் மாமாவை சூப்பின்னு கூப்பிட மாட்டேன். நான் கூப்பிடுவேன். அப்பெல்லாம் கூப்பிடக்கூடாது, பெரியவங்க தானே. மற்ற மாதிரி எந்த குறும்பும் பண்ண மாட்டேன். மற்ற மாதிரி எந்த குறும்பும் பண்ண மாட்டேன். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச். தன்ஷிகாவை தொடர்ந்து சொல்வதெல்லாம் உண்மையில அடுத்தது யார் வர போறா? அவங்கள பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ்.
பாலாஜி அழுக போறியா? இல்ல ஏன்னா நீ பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழுதுருவ மாதிரி தெரியுது. நீ அழுவியா பாலாஜி? சும்மா இருக்கும் போதெல்லாம் வீட்டில் அழுது அடம் பிடிக்கிறதெல்லாம் பண்ணுவியா? அதெல்லாம் தப்பு இல்லை. தப்புனாலும் பண்ண வேண்டியது, அப்படியே ஜாலியாக இருக்கும்ல. பாலாஜிக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப? என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும்? என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்? சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்குமா? அப்போ வந்து இன்னைக்கு கலாட்டா கிட்ஸில் நம்ம பாலாஜி வின் பண்ணிட்டான் அப்படின்னா வீட்டில் சொல்லி நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிடலாம். சரியா? ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சொல்லு, நீயே சொல்லு. கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும். சொல்லு. கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும். பாலாஜி, என்னைக்காவது நீ உன் லஞ்ச் பாக்ஸை கீழே கொட்டிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டேமா அப்படின்னு சொல்லியிருக்கியா? இல்ல. அம்மாவுக்கு தெரியாம ஐஸ்கிரீம், சாக்லேட் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கி சாப்பிடுவியா? டியூஷன் போயிட்டு வரும்போது பானிபூரி சாப்பிட்டுருவோம். அப்ப அம்மா என்னடா தண்ணியா இருக்குன்னு கேட்டாங்க. பானிபூரி சாப்பிட்டா என்னடா தண்ணியா இருக்கும்பாங்க. நல்லா ஊத்திப்பியா? என்ன சொல்லுவ? அம்மா என்னன்னு கேட்டா நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுவ? பானிபூரி சாப்பிட்டேன். அப்படியா? பொய்யெல்லாம் சொல்லவே மாட்டேன். கொஞ்சம் சொல்லணும்ல டக்குன்னு. பாலாஜி பொய்யே சொல்ல மாட்டான். கொஞ்சம் சொல்லுவேல. பாலாஜி, உனக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப போர் அடிக்கும்? ஆரம்பிச்சோன்னா தூங்கிடுவேன். இங்கிலீஷா? ஏன்? அது பெரிய வார்த்தை. பெரிய வார்த்தையா? இங்கிலீஷ் மிஸ் உள்ள வந்தோடனே தூங்கிடுவியா? எப்ப தூங்குவ? அப்படியே மெதுவா அவங்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஒரு ஃப்ளோல போகும்போது நீ அப்படியே ஒரு ஃப்ளோல தூங்கிடுவ. தூங்க மாட்டேன். எல்கேஜி அப்படி சொல்லு. அப்பதானே எல்கேஜி யூகேஜில தூங்கியிருக்கல. பக்கத்து வீட்டு குழந்தைங்க யாரையாவது அடிக்கிறது, தாத்தா பாட்டி ஏதாவது பண்ணி விடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவியா? வீட்டுல என்ன அடிக்கடி யார் திட்டுவா? அப்பாவா? நீ என்னைக்காவது அப்பாவை திட்டிருக்கியா? திரும்ப என்னன்றா திட்டுவ? திட்டுவேன், அடிப்பேன். ஐயோ, உன் அப்பாவையா? நான் பக்கத்து வீட்டு பையனை பத்தி கேட்கல. அப்பாவை தானா? மரியாதை வேண்டாம். சரி, அப்படியே கை வச்சுக்கோ. பாலாஜி ப்ராமிஸ் பண்ண போறேன். இப்படி கை வை. இனிமே கிளாஸ்ல தூங்க மாட்டேன். எல்கேஜி யூகேஜில தூங்குனதுக்கு இப்ப நிஜமாலுமே வருத்தப்படுறேன். எல்கேஜி யூகேஜில தூங்குனதுக்கு நிஜமாலுமே வருத்தப்படுறேன். வீட்ல போய் சொல்ல மாட்டேன். அப்பாவை திட்ட மாட்டேன். அப்பாவை அடிக்க மாட்டேன். ஃப்ரீயா இருக்கும்போது படிப்பேன். Thank you so much. பாலாஜியை தொடர்ந்து இந்த ரவுண்டுக்கு யார் வர போறாங்க? அவங்கள பத்தின ஒரு ஏவி. சரி, இதுக்கு முன்னாடி ஏதாவது டிவி ஷோஸ்லாம் போயிருக்கியா? இல்லையா? டிவி ஷோலாம் என்ன பண்ணுவாங்க? எப்படி இருக்கும்? நிறைய கேமராஸ்லாம் இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? மேக்கப்லாம் போடுவாங்களா? லைட்லாம் இருக்குமா? சரி, இப்போ நீ டிவி ஷோக்கெலாம் வந்திருக்கல, கிறிஷு வீட்டில் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? என்ன சொல்லி கொடுத்தாங்க? அம்மா என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க? டிவி ஷோக்கு போகிறோம் கிறிஷு, நம்ம இப்படி தான் இருக்கணும், என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க? கலாட்டா கிட்ஸ்ல என்ன தெரியுமா கிறிஷு உனக்கு? கல்லாட்டா பண்றது. கல்லாட்டா எப்படி பண்ணுவாங்க? என்ன கல்லாட்டா பண்ணுவாங்க? நீ வீட்ல கல்லாட்டா பண்ணுவியா? அது அம்மா கைவருக்கு வேற கல்லாட்டா தான் பண்ணுவேன். நான் இந்தியன் கல்லாட்டா பண்ண மாட்டேன். சரி, இன்னைக்கு நிறைய கல்லாட்டா பண்ணுவியா? சரி, ஓகே. கிறிஷு எப்படி கல்லாட்டா பண்றாங்கறத நம்ம கல்லாட்டா கிட்ஸ்ல பாத்துறலாம். ரெடியா? சொல்லு. ஐ அம் ரெடி. கிறிஷு ரெடி. சொல்லு. கிறிஷு ரெடி. ஓகே, கிறிஷுவே ரெடினா நானும் ரெடி. போலாம். கிறிஷு, நீ படிக்காம போயிட்டேன்னு வச்சுக்கோ, கிளாஸ் டெஸ்ட்லாம் வைப்பாங்கல்ல, அது மாதிரியான சமயத்தில் உனக்கு தெரியல, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்கு, அப்போ பக்கத்துலலாம் கேட்டு எழுதுவியா? உண்மையை தான் சொல்லணும். பொய் சொன்னா லைட் எரிஞ்சிடும். நல்லா யோசிச்சு சொல்லு. ஆமா. கேட்டு எழுதுவியா? சில ஆன்சருக்கு எழுதுவேன், சில ஆன்சருக்கு கேட்டு எழுத மாட்டேன். சில ஆன்சருக்கு எழுதுவேன். அது தப்பு இல்லைல்ல, ஃபுல்லாக கேட்டு எழுதுனாதான் தப்பு. ஒரு சிலது அப்படியே எழுதி விட வேண்டியதான். மாட்டிருக்கியாடா? மாட்டிருக்கேன். நீ வீட்டில் தெரியுமா நீ இது மாதிரிலாம் மாட்டிருக்கேங்கிறது? வீட்டில் வந்து சொல்லிடுவியா? அங்க இருந்து ரிப்போர்ட் வரும். ரிப்போர்ட் வருமா? ரிப்போர்ட் தருவாங்க. அதனால சொல்றேன், இல்லன்னா அதெல்லாம் அப்படியே ஃப்ரீயா விட்டுருவேன். நீ இல்ல இப்போ வந்து பார்த்து எழுதிட்டு இருக்கப்ப மிஸ் உன்னை வந்து பாட்டாங்க, ஏய் நான் பிட் அடிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லுவேன்? மிஸ் நான் கேட்கல மிஸ், தானா வேண்டும்னு சொல்லியிருக்காங்க மிஸ். இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? முன்னாடி இருக்கவன் தானா வந்து சொல்லிட்டு இருக்கான் மிஸ்ன்றியா? ஆக்சுவலி உனக்கு இந்த லைட்டே தேவையில்லை தெரியுமா? அதை எடுத்துட்டு கேள்வி கேட்டாவே நீ திறந்த புத்தகமா இருக்கடா நீ. அம்மாவை என்னைக்காவது நீ திட்டுவியா? இப்படி ஏதாவது பேசிட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்றா கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினோன்னு அப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவியா?
நல்ல பையனா நீ? என்ன பண்ணுவ? என்னடா இது சாப்பாடு ஒழுங்காவே இல்லை. ஸ்கூல்ல உனக்கு எந்த டீச்சரை பிடிக்காது? இவிஎஸ் மிஸ். அப்பா பளிச்சுன்னு பதில் சொல்றானே. ஏன்டா இவிஎஸ் மிஸ் பிடிக்கல? இவிஎஸ் மிஸ் பேர் என்ன? மீனா மிஸ். மீனா மிஸ் பிடிக்கலையா? ஏன் அப்படி? பேசினே இருப்பாங்க. சாவி ஏடா கிளாஸ்ல பசங்க பேசிட்டே இருப்பாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துருக்கேன், மிஸ் பேசிட்டே இருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியாடா? சில மிஸ் அப்படி பண்ணதை பார்த்துருக்கேன். நீ உங்க மிஸ்ஸுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்புறியா? மனசுல ஏதாவது நினைக்கிறியா? மனசுல தான் நினைப்பேன், நான் மிஸ்ட்ட சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் சரியா? இன்னைக்கு வரைக்கும் உன் அம்மாட்ட ஏதாவது விஷயம் சொல்லாம மறைச்சிருக்கியா? என்னதுடா? இன்னைக்கு டெஸ்ட்ல தப்பு பண்ணா அம்மாட்ட வந்து நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். போறதுக்கு முன்னால எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. இந்த கையை தூக்கி இப்படி வை. இனிமே பொய் சொல்ல மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன், காப்பி அடிக்க மாட்டேன், காப்பி அடிக்க மாட்டேன், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டேன், கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டேன், தமிழ் ஒழுக்கமா கத்துப்பேன், தமிழ் ஒழுங்கா கற்றுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வாய்ஸ் கோலவரியில ஃபர்ஸ்ட் நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ண போறது தனுஷிகா அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. எவனும் ஏறாமா கோடம் வகம் பசுந்து நிலதாரஜ நகம் சிறிது வாசிந்து மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சன நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா, கொஞ்சம் 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 தேன் படிச்சிருப்பா. குடிச்சா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டான்ஸ் மூவ் பார்த்திருப்பீங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். முரளிகிருஷ்ணன். முரளிகிருஷ்ணன். நீங்கம்மா? சந்திரிகா. சந்திரிகா. போன ரவுண்ட்ல உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸும் கிடையாது, அது ஒரு மாதிரி ரிலாக்ஸான ரவுண்ட் தான் சரியா? இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ரவுண்ட் பேர் வைதேஸ் கோலவரி. மொத்தம் உங்ககிட்ட 5 திங்ஸ் கொடுப்பேன், 2 minutes டைம் சரியா? இதே மாதிரி அங்க ஒரு ரூம் இருக்கு, அதுக்குள்ள நிறைய திங்ஸ் இருக்கு, உங்ககிட்ட இருக்க 5 திங்ஸும் சேர்த்து. இப்போ நீங்க இங்க நிக்கலாம், இல்ல உங்க வைஃப் உள்ள அந்த ரூம்க்குள்ள அனுப்பிச்சிடலாம் பாப்பாவோட. நீங்க இங்க இருந்து கைட் பண்ணும், உங்ககிட்ட இருக்க 5 திங்ஸ் அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சு எடுக்கணும். இதுதான் இந்த ரவுண்டு. யார் உள்ள போறா, யார் இங்க நிக்க போறா? சீக்கிரம் எபிசோட் முடிஞ்சிட போகுது. ஓகே, உங்களுக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அங்க உங்களுக்கு ஒரு மார்க் இருக்கும் சரியா? அந்த மார்க் நீங்க தாண்டவே கூடாது. அப்படியே பொசிஷன்ல நின்று உங்க பொண்ணை டைரக்ட் பண்ணும், அவ்வளவுதான். சந்திரிகா மேம், உங்களுக்கு 2 minutes தான் டைம். நீங்க தான் உங்க பொண்ணை கரெக்டா கைட் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ரெடியா? ரெடி. தேங்க்யூ ஸோ மச். போங்க ரூம்குள்ள. முரளி சார், நீங்க கண்டுபிடிக்க போற அந்த 5 திங்ஸ் என்னங்கறத பார்த்தலாமா? பாத்ரூம். வெல்கம் மிஸ்டர் மிக்கி. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணுவோம். கம் ஆன். 1 2 3 your time starts now. நேரம் பார்க்கறது காலையில எந்திரிக்கிறப்ப யூஸ் ஆகும். வால் கிளாக். இப்படி டைரக்டா நீங்க க்ளூ கொடுக்க கூடாது. நேரம் பார்க்கறதுனா வேற எங்க பார்ப்பாங்க? சூரியனையா பார்க்க போறீங்க நீங்களா? காலையில எந்திரிக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது. வால் அலாம் டைம் பீஸ். சரி. ஓகே நெக்ஸ்ட். தனு டைம் பீஸ் டைம் கரெக்ட்டா கண்டுபிடிச்சாங்கன்னா சரின்னு சொல்லுங்க சார். சரி. டைம் பீஸ் அங்க ஒயிட் அண்ட் சரி. நெக்ஸ்ட். அது உள்ள நெக்ஸ்ட். சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ற பாத்திரம். பிளேட். சரி. பின்றீங்களே. பிளேட் அங்க இருக்கு. மெலமைன் கப்பு கீழ. நெக்ஸ்ட். வண்டலூர்ல இருக்க. வாங்க, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. வண்டலூர்ல இருக்க. வண்டலூர்ல இருக்க கோடு போட்டிருக்கோம். வண்டலூர்ல கோடு. வண்டலூர்ல இருக்க கோடு போட்டிருக்கோம். அசைவம் சாப்பிடுறது. யாரு? ஓகே நெக்ஸ்ட் சொல்லுங்க. தலைவர். தலைவர். சினிமா தலைவர். எம்ஜிஆர். இல்ல. ரஜினிகாந்த். ஏதாவது பஞ்ச் டைலாக் சொல்லுங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ரஜினிகாந்த். ரஜினி அங்கிள். இந்த போட்டோ ஃப்ரேம். ரஜினி அங்கிளா? ரஜினி எங்க சொந்தக்காரங்களா உங்களுக்கு? திருப்பி அதை திருப்பி காட்டு. ஏங்க உங்களுக்கு ரஜினி அங்கிளா? பாப்பா சொன்னாலும் பரவாயில்ல. ரஜினிகாந்த். நெக்ஸ்ட். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். கம்பி இருக்கும். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்னும் 1 minute இருக்கு உங்களுக்கு. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பி இருக்குமாமாங்க? கம்பி. ஸ்ட்ரிங் இருக்கும். கரெக்ட். கிட்டார். கரெக்ட். நனு கிட்டார். வண்டலூர். ஓகே வண்டலூர். வண்டலூர்ல இருக்க 4 கால் மிருகம். நேஷனல் அனிமல். நேஷனல் அனிமல். டைகர். கரெக்ட். தேடி எடுங்க. நனு டைகர்ஸ். டைகர். எங்க?
இன்னும் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. தனு அந்த ஒரு அங்க இருக்கு அது லைன் பக்கத்துல என்ன இருக்கு 20. இல்ல 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 அந்த அங்க லைன் டைகர் தேர் அந்த ரைட் சைடுல இருக்காங்க பாருங்க. ரைட் சைடுல இருக்காங்க. டைம் அப். சந்திரிகா நீங்க கண்டுபிடிச்ச அந்த ட்ரே அப்படியே அதை எடுத்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சார் க்ளூ கொடுத்தீங்க? டைம் பீஸ். கரெக்டா கண்டுபிடிச்சீங்க போல இருக்கு. கேத்துட்டுங்க. 10 பாயிண்ட்ஸ். அடுத்ததா சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகிற ஒரு பாத்திரம். சாப்பிடுறது பிளேட்டா? ஃபென்டாஸ்டிக். 20. அடுத்ததா சூப்பர் ஸ்டார் ரஜினி அங்கிளாங்க. அவளுக்கு சொல்லி கொடுக்கல கொஞ்சம் மரியாதையா. ஓ மரியாதை சொல்லி கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 30. அடுத்ததா கிட்டார், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். கிட்டார் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. 40. இப்போ வாங்க. ஏன் சார் க்ளூ கொடுங்கன்னா கோடு போட்டது, அதாவது அசைவம் சாப்பிட்றது, வண்டலூர்ல கண்டே பிடிக்க முடியல உங்களால? எல்லாமே அங்க தான் இருந்தது. வண்டலூர்ல எத்தனை அனிமல்ஸ் இருக்கும் சார்? ஸ்ட்ரைட்டா புலின்னா வருது வாயில. அது சொல்லாம இருக்கிறதுக்காக வேற பக்கம் எல்லாம் போய் சொல்ல வேண்டியதா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. நாங்க 5 கொடுத்தோம், 4 கண்டுபிடிச்சிருக்கீங்க. 40 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. கைத்தட்டி டக்குன்னு கைத்தட்டி. அடுத்ததா இந்த ரவுண்ட்ல நம்ம பார்க்க போறது பாலாஜி அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. சார் வீட்ல இப்படி டிஆர் டான்ஸ் மட்டும் தான் பாப்பீங்களா? और डायलेक्ट பேசி பேசி அவர் மாதிரி ஆயிட்டாங்க. இல்ல நீங்க பேசல ஆக்சுவலி. என்ன பண்ணீங்க? பேர் என்ன சார்? ஜானகிராமன். மேம் நீங்க வீட்ல டான்ஸ் ஆடுவீங்களா? ஆடும். ஆ? எப்பயாவது எப்பயாவது ஆடுவீங்க. உங்க பேர் சொல்லுங்க. அகிலா. ஜானகிராமன் சார் அதே தான் உங்களுக்கு ரூல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இங்க யாரோ ஒருத்தங்க நின்னுக்கணும். குழந்தையை கூப்பிட்டு ரூம்குள்ள ஒருத்தங்க போயிடணும். உங்களுக்கு மொத்தம் 5 பொருள் கொடுப்போம். 2 மினிட்ஸ் டைம். நீங்க கொடுக்குற க்ளூல அவங்க கரெக்டா எடுக்கணும். யார் இங்க இருக்க போறா, யார் உள்ள போறா? அகிலா இருக்கு பாப்ல, நானும் பையனும் உள்ள போய். அப்படியா? உனக்கு யார் பாலாஜி? ஓகே. அம்மா கூட போறியா, அப்பா கூடயா? அப்பா கூட. அப்பா தானா? போங்க சார். தேங்க்யூ. அகிலா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னங்கறத பாத்துருமா? கொண்டு வாங்க மிஸ்டர் மிக்கி. அகிலா ரெடியா? ரெடி. Your time starts now. இப்போ ஊருக்கு போனோம் இல்லையா அது. சூட்கேஸ். அப்படி சொல்லுங்க. டிராவல் பண்றது. டிராவல் பேக். நோ. பெட்ஷீட். டிராவல் பண்றது எதுல போணும்? பஸ். இல்ல. கார். வேற. சரி வேற எதை சொல்லு. அது இல்லனா வேற ஏதாவது க்ளூ. ரைம் சொல்றா இப்ப. குள்ள. ஆ? குள்ள. பாத்து. அது. பாத்து. வா தரமா. பாத்து. ஃபார்ம் ஆயிட்டீங்க. பாத்து. குள்ள. இன்னும் உங்களுக்கு வேற டைம் இருக்கு. என்கிட்ட திங்ஸ் கொடுத்தாங்கலையா அந்த டால். என்கிட்ட திங்ஸ் கொடுத்தவங்க. திங்ஸ் கொடுத்தாங்க இல்லையா? ஆமா. டால். ஆமா. யார் திங்ஸ் கொடுத்தா? வல இங்க இருக்க சாமி படம். காமெடி ஆக்டர். பெருமாள் இருக்காரா? அவர் சீரியஸா தான் எடுத்துட்டு இருக்காருங்க. பெருமாள். காமெடி ஆக்டர். ஆ. வடிவேல். ஐயோ பிரச்சனை ஆயிருக்கு. வடிவேல் போட்டோ. ஃபென்டாஸ்டிக்கான க்ளூவா இருக்கு இதெல்லாம். அதான் போடு. வேற டிராவல் பண்ணோம். வித் இன்ஜின். பேக். ஏங்க பேக்ல எங்க இன்ஜின் எடுத்துட்டு போவீங்க நீங்க? என்ன டிராவல் பண்றீங்களா ஊருக்கு? டிராவல் பண்ணது. சரி அதான் கண்டுபிடிக்கல. இன்னும் நிறைய இருக்கு. வேற ஏதாவது இருங்க. ரிசர்வேஷன். டிக்கெட். வேற. இன்னும் 40 செகண்ட்ஸ் தான் இருக்கு. வேற. ஒரு அனிமல். புள்ளி அழகு. சிறுத்தை. இல்ல புள்ளி அழகு. மான். குதிக்க. ரைட். மான் இருக்க டக்குனு சீக்கிரம். இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. வேற சொல்லு. 9. திங்ஸ் கொடுத்த பொம்மை. 8. மான் இருக்கு பாலாஜி. மான். 7. மான். 6. மான். போடு. திங்ஸ் கொடுத்த பொம்மை. திங்ஸ் கொடுத்த பொம்மை. பாலாஜி திங்ஸ் கொடுத்தாங்களா அந்த அங்கிள் பொம்மை வேஷம் போட்டுட்டு. 2 1 டைம் அப். அகிலா
நீங்களே எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க ஆ? நீங்க எதையோ சொல்றீங்க அவங்க சீரியஸா சண்டை நடந்துட்டு இருக்குங்க. தம்பி டேய் என்ன பொம்மை? மிக்கி மவுஸ். பாலாஜி அடிக்கூடாது, அப்பாவை அடிக்கூடாது பாலாஜி. ஜானகிராமன் சீக்கிரமா வெளியே வந்துருங்க, இல்லை உங்க பையனை அங்க அடிச்சே கொண்டுருவோம் உங்களை. வெளியே வந்துருங்க. வாங்க, இதை நீங்க கையில வச்சுக்கோங்க. பாலாஜி ஏன்டா அவ்வளோ டென்ஷனா இருந்த உள்ள? பல்ல நெருன்னு கடிச்சு என்னாச்சு? தப்பு தப்பா குழு கொடுக்குறாரா? யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. பார்த்தலாமா எவ்வளோ கரெக்டாக எடுத்துருக்கீங்க நீயும் அப்பாவும் சேர்ந்துன்னு? வாங்க ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன காமிச்சிங்க? என்ன க்ளூ அது? வாங்க. உங்க குடும்பமே இதுக்கு பட்ட பாடு இருக்கு. அவங்க தான் டிராவல் சொல்லிருக்கலாம். அப்பா எப்படி சொல்லிருக்கணும்? என்ஜின் சொல்லும் போது நீங்க பெட்ஷீட் நீங்க சிக்குனா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் தப்பா சொல்லிட்டீங்க. அடுத்த என்ன க்ளூ கொடுத்தீங்க? அடுத்தது இது குள்ள கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. பா கை தட்டுங்கப்பா. குள்ளன்னு சொன்னோன்னே வாசனை எடுத்துட்டீங்க. பையனுக்கு சொல்லி கொடுப்பீங்களா? மூணாவதா இதோ என்னது இது? மிக்கி மவுஸ். எங்க என்ன டால் நீங்க எனக்கு புரியவே இல்லை. என்னது இது? யார் உங்களுக்கு கொடுத்தது இது? இப்ப திங்ஸ் கொண்டு கொடுத்தாங்க இல்லையா? ஆமா. ஓ மிக்கி சார் புரியுதா? திங்ஸ் கொண்டாந்து கொடுத்தாங்க. திங்ஸ் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா யாருன்னு தெரியல. ஏங்க இப்ப திங்ஸ் கொடுத்தா நியாயமான கேள்வி அது. எனக்கே புரியல. இப்ப கொண்டு வந்த மிக்கியை தான் சார் அப்படி க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப அதுவும் தப்பு. அடுத்ததா காமெடி ஆக்டர். அதை சொன்ன உடனே பட்டினி எடுத்துட்டேன். அடுத்ததா ஜூல இருக்கும் புள்ளி டாவோ அதெல்லாம். எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கு. கொண்டாங்க. ஜானகிராமன் அண்ட் ஃபேமிலி மொத்தம் உங்களுக்கு 5 ப்ராடக்ட் கொடுத்தோம். 3 கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனால 30 மார்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா இந்த ரவுண்ட்ல நம்ம பார்க்க போறது கிறிஷிவ் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் देम. आ जाओ सारे मूड बना के पूछो तो थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के ऑल द रजनी फैंस डोंट मिस द चांस ऑल द रजनी फैंस डोंट मिस द चांस. டெய்லரா நீங்க? இல்லையா? இப்படின்ட்டே இருந்தீங்க. தொழில் பஸ்டியோ அப்படின்னு. பேர் என்ன? உங்க பேர் சொல்லுங்க. ரம்யா. ரம்யாவா? சார் நீங்க? சங்கர். உங்களுக்கும் அதே தான் சார். 2 minutes டைம். மொத்தம் உங்களுக்கு 5 திங்ஸ் கொடுப்போம். இங்க யார் இருக்க போறீங்க? யார் ரூம்குள்ள போறீங்க? வைஃப் இருப்பாங்க. நாங்க 2 பேரும் உள்ளார போறோம். ஓகே தேங்க்யூ. போங்க. ரம்யா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னென்னு பார்த்தலாமா? வாங்க மிஸ்டர் மிக்கி. ரம்யா ரெடியா? சார் நீங்க ரெடியா? ரெடி. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். Your time starts now. அடடா முகம் பார்க்கிறது. கண்ணாடி. சரி. ஓ சாரி. ஈஸியா இருக்குதே. சார் நீங்க அந்த பக்கம் வந்தீங்கன்னா கரண்ட் அடிச்சிரும். பாப்பா அங்க இருக்கு. கண்ணாடி. தோர்க்குப்பா மிரர். சீக்கிரம் டைம் வேஸ்ட். நெக்ஸ்ட். ரெண்டாவது நான் உங்களை செல்லமா கூப்பிடுறேன். வாங்க. உங்களை செல்லமா கூப்பிடுற பெயர். குரங்கு பொம்மை இருக்கா சார் அங்க? எலிஃபென்ட்டா? நெக்ஸ்ட் யானை. அடுத்ததா இது ஒரு பறவை. பொதுவா வந்து அறிவில்லை அப்படின்னு சொல்லும் போது இதை சொல்லுவாங்க. அறிவில்லைன்னு சொல்லும் போதா? என்ன புதுசா இருக்குது? யாரும் எவ்வளவு? நெக்ஸ்ட். சரி ஒரு நிமிஷம் ஆச்சு. நெக்ஸ்ட். இது ஒரு பூச்சி. வீட்டில் இருப்பது. வீட்டில் இருக்கும் ஒரு பூச்சி. டைனோசரா? யோசிங்க. இதுக்கு வந்து 2 ரெக்கை இருக்கும். பூச்சினால 2 ரெக்கை தானே இருக்கும். பூச்சி 2 கண்ணு இருக்கும். சொல்லுங்க. இது 1 நிமிஷம் ஆச்சு. ஈயா? சரி. சரி. பையனே எடுத்துட்டு வந்து. நெக்ஸ்ட். இது 2 கால் கொண்ட பறவை. இதுக்கு பிடித்த உணவு மீன். கரெக்டான க்ளூவா இருக்கே. கண்டுபிடிங்க சார். 2 கால் பறவை. இதுக்கு பிடித்தது உணவு மீன். கொக்கு. கரெக்ட். சரி. இங்க 2 நிமிஷம் ஆச்சு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. பாப்பா கொக்கு இந்த கண்டுபிடி. ஓ நெக்ஸ்ட். 1 நிமிஷம் ஆச்சு. இவரு இப்ப புதுசா வந்திருக்க நடிகர். அன்சிகா. ஊதா கலர் புடவை.
தான் பாட்டு பாடினாரு. டைம் அப். மிஸ்டர் சங்கர் சார். எஸ். சங்கர் எடுத்துக்கோங்க, அந்த ட்ரே எடுத்துட்டு அப்படியே வாங்க. ரம்யா, என்னென்ன க்ளூ கொடுத்தீங்க? வாங்க சொல்லுங்க ஒவ்வொன்றா. முதல்ல முகப்பாடு, முகம் பார்க்கறது, முகம் பார்க்கறது. கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. கண்ணாடி 10 மார்க்ஸ். அடுத்ததா ரெண்டாவது யானை. செல்லம் என்னன்னு கூப்பிடுவீங்க? யானைன்னு கூப்பிடுறேன். யானைன்னு கூப்பிடுவீங்களா? ஏன் சார் நீங்கள் அவ்வளோ குண்டா இல்லை இல்லையா? அவங்களுக்கு இன்னும் நான் லீன் ஆகணும், அதனால இப்படி சொன்னாச்சும் நான் லீன் ஆகிறேன்னா அப்படின்னு பார்க்கும்போது என்ன நீங்க 6 பேக் என்ன சல்மான் கானாவா ஆகணும்? இதே நீங்க திரும்ப கேட்டீங்கன்னா ஏங்க அவரு யானை அவ்வளவு குண்டா இல்லையா? அவரு எனக்கு பொதுவா பிடிக்கும். யானை பிடிக்குமா இவரை பிடிக்குமா? எதனால? ரெண்டுமே பிடிக்கிறதுனால அவருக்கு இந்த பேர் வச்சிருக்கு. ஓகே 20. அடுத்ததா அது. ஆமா. ஓகே, என்ன க்ளூ கொடுத்தீங்க இதுக்கு நீங்க? ஒரு பூச்சி, 2 ரெக்கை இருக்கும். வீட்டில் இருக்கோம் 2 ரெக்கை. வீட்டில் 2 ரெக்கை. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி 30. அடுத்ததா கொக்கு, மீன்ஸ் மீன். மீன் உனக்கு பிடித்த உணவு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. 40. அடுத்ததா இவர் வந்து பாட்டு, அந்த நீங்க அதெல்லாம் சொன்னீங்க. அவர் ஹன்சிகா மோத்வானின்னு சொல்லிட்டு அங்கேயே ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க சொன்னது எதையுமே அவர் கேட்கல. அவங்க தான் ஆக்டர்ங்கிறாங்க. என் காலத்தில் ஆக்ட்ரஸ்ன்னு வந்துச்சு, அதனால அங்க இருந்ததுல ஆக்ட்ரஸ் நியூ ஆக்டர். பையனுக்கு கரெக்டா சொல்லிருந்தீங்கன்னா அவனே எடுத்துட்டு ஓடி வந்திருப்பான். ஆனா என்ன, அவன் எடுத்துட்டு வரும்போது டைம் முடிஞ்சிருச்சு, அதனால இதை நாங்க சேர்த்துக்க மாட்டோம். சோ மொத்தமா நீங்க 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. உன்கிட்ட 5 கொஸ்டின் கேட்பேன், சரியா? அதே 5 கொஸ்டின்ஸ் அவன் அப்பா அம்மாட்டையும் கேட்பேன், சரியா? நீ சொல்ற ஆன்சரும் அவங்க சொல்ற ஆன்சரும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உனக்கு 10 மார்க்ஸ், மொத்தம் 50 மார்க்ஸ், சரியா? உனக்கு ரொம்ப பிடிச்ச சொந்தக்காரங்க யார்? எந்த ரிலேஷன் உன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிக்கும், ஐய் நிறைய சாப்பிட வாங்கிட்டு வருவாங்க, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீ ஃபீல் பண்றது? என்னோட சித்தி பொண்ணு. சித்தி பொண்ணா? யார் இது? லக்ஷ்மிதா. லக்ஷ்மிதாவா? ஏன் அப்படி அவளை உனக்கு ரொம்ப பிடிக்குது? ஏன்னா அவ டெய்லி என் வீட்டுக்கு வந்தா ஏதாச்சும் கொண்டு வருவான். வீட்டுக்கு வரும்போது ஏதாச்சும் கொண்டு வருவாளா? சரி, அடுத்த கொஸ்டின், சரியா? நீ ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது வீடு பூட்டி இருந்ததுன்னா யார் வீட்டுல போய் உட்காருவேன்? ஃப்ரெண்டு வீட்டு. அது பேர் என்ன? துளசி நிவேதா. துளசி நிவேதாவா? உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாம் அப்படித்தான் இருக்கும் போல் இருக்குது. சரி, ஓகே. 3rd கொஸ்டின், உனக்கு பிடிச்ச கலர் என்னம்மா? தனுஷிகாக்கு என்ன கலர்? பிங்க். பிங்கா? ஃபென்டாஸ்டிக். அடுத்ததா, உங்க அப்பாவுக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன? ஸ்போர்ட்ஸ் உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்ப பார்த்தாலும் அதையே பார்த்துட்டு பாரு, உன்னை கார்ட்டூன் பார்க்க விடாம. மூவிஸ் நவ். மூவிஸ் நவா? இங்கிலீஷ் படம் மட்டும்தான் பார்ப்பாரு, வேற எதுவுமே பார்க்க மாட்டாரு. வரட்டு இன்னைக்கு கேள்வி மேல கேள்வி கேட்கலாம். அப்போ ஸ்போர்ட்ஸ் பிடிக்கவே பிடிக்காது உங்க அப்பாவுக்கு? சரி, ஓகே. உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்ன பாப்பா? ரொம்ப கலர்ஃபுல்லா ட்ரெஸ் போட்டிருக்க, ஜிகி ஜிகி ஜிகின்னு இருக்க. உனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பிடிக்கும்? பேண்ட் அண்ட் டிஷர்ட். பேண்ட் அண்ட் டிஷர்ட்டா? மாடர்ன் ஃபேமிலி. பேண்ட் அண்ட் டிஷர்ட் தான். சரி, ஓகே. இப்போ நீ இந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டியா? இப்போ உன் அம்மா அப்பாவை கூப்பிடலாம், சரியா? நீ ஆன்சர் பண்ண மாதிரியே அவங்களும் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா 10 மார்க்ஸ். கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் முரளி. யாரு தனுஷிகா கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா? அம்மா. நான் தான் டைம். நீங்க தான் இல்ல? தனுஷிகா பத்தின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுமா? மேக்ஸிமம் தெரியும். உங்க பாப்பாக்கு ரொம்ப பிடிச்ச சொந்தக்காரங்க யாரு? அவங்கள பார்த்தா ரொம்ப குதூகலமாயிருவாங்க பாப்பானா யாரு? என்னோட கசின் லக்ஷ்மிதா. நீ என்ன ஆன்சர் பண்ண? எனக்கு சித்தி. அவங்க நான் என்ன கேட்டேன் உன்கிட்ட? என்ன பேர் என்ன சொன்ன? குமுதாவா? நீ யார சொன்ன? லக்ஷ்மிதா. கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க, கை தட்டுங்க. உங்க பாப்பா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டுல யாரும் இல்லாம வீடு பூட்டி இருந்ததுன்னா எங்க போய் உட்காருவாங்க? ஃப்ரெண்டு வீட்ல. ஃப்ரெண்டு வீட்ல. நெய்பர் இருக்காங்க. ஓகே, அவங்க பேரு? அவங்க பேரு வந்து லக்ஷ்மி. ஓகே, அவங்க வீட்ல ஏதாவது பாப்பா இருக்கா? குழந்தை ஏதாவது? பேரு? 2 பசங்க இருக்காங்க, நிவேதா, துளசி. நிவேதா, துளசியா? ஓகே, நான் ரெண்டும் ஒரே பேர் நினைச்சேன். 2 பேர் வேற வேறையா? துளசி நிவேதான்னு சொன்னா கரெக்டான ஆன்சர், கை தட்டிடு. அடுத்ததான், உங்க பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்? கலர் பிங்க். பிங்கா? ஏய் ஏய், என்ன நீ என்ன கலர் சொன்ன? அப்ப கை தட்டி பேசாம இருக்க? இந்த கொஸ்டினுக்கு நீங்க தான் சார் ஆன்சர் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்க பாப்பா ஒரு ஆன்சர் பண்ணிருக்கா. இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கறத பாத்திரலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டுனா என்ன? என்ன கேம் அதிகமா பாப்பீங்க டிவில? ஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னா நான் மோஸ்ட்லி டிவில ரொம்ப ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன். மூவிஸ் சேனல் கொஞ்சம் பார்ப்பேன் நான். ஓகே, அதை விட்டா கொஞ்சம் காமெடி சீன்ஸ். ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல? ஸ்போர்ட்ஸ் பெரும்பாலும் பார்க்க மாட்டேன் நான். கை தட்டி கரெக்டான ஆன்சர்.
உங்க பொண்ணுக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டு வெளியே போறதுக்கு உங்க பொண்ணு ரொம்ப ஆசைப்படுவோம்? சுடிதார். சொல்லிடலாமா? சுடிதார். சுடிதாரா? என்னங்க தப்பு. இப்பதான் ஆகுது தப்பு. நீயே சொல்ல ஆன்சர். என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்? பேண்ட் அண்ட் டிஷர்ட். எவ்வளவு மாடர்னா இருக்கா, பேண்ட் அண்ட் டிஷர்ட் வரைக்கும் யோசிச்சிருக்கா, நீங்க சுடிதாருங்கிறீங்க. தப்பு பண்ணிட்டாங்களா? ஓகே, ஆக மொத்தம் 4 கொஸ்டின். உங்ககிட்ட மொத்தம் 5 கொஸ்டின் கேட்டிருந்தா அதுக்கு 4க்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 40 மார்க்ஸ் கைதட்டலாம். தனுஷிகா ஓ கையை போட்டு பார்த்து போட்டு போ. அடுத்ததா ஆகா என்ன பொறுத்தம்ல நம்ம கூட ஜென்டில்மேன் பாலாஜி இருக்காரு. பாலாஜி ரெடியா? போயிடலாமா? கொஸ்டின் கேட்கணுமா? நீ அடிக்கடி போகிறதுக்கு ஆசைப்படுற இடம், உனக்கு எங்க போறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? அடிக்கடி எங்க போவ? பீச். பீச் போவ. சரி, இது வரைக்கும் உங்க அப்பா வாங்கி கொடுத்ததுலயே உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது? சைக்கிள். சைக்கிளா? ஃபேண்டாஸ்டிக். உன் கிளாஸ் டீச்சர் பேர் என்னன்னு சொல்லு. ராஜலட்சுமி. ராஜலட்சுமி மிஸ்ஸா? ராஜலட்சுமி மிஸ் உனக்கு பிடிக்குமா? உன்னோட பர்த்டேக்கு உங்க அப்பா எங்க கூட்டிட்டு போவாங்க? ஐஸ்கிரீம் கடைக்கு தான் கூட்டிட்டு. ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டு போவாரா? பட்ஜெட்லயே வாழ்றாரு போல் இருக்குது. இன்னைக்கு வரட்டும், அவர் முடிஞ்சாரு ஐஸ்கிரீம். சரி, உங்க வீட்டுல உன்னை யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்பாக்கா, அம்மாக்கா, அக்காக்கா, தாத்தா பாட்டி, இதுல யாரு உன்னை பார்க்கும் போதெல்லாம் முத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க? ஆச்சி. ஆச்சியா? அப்படி சொல்லு. இப்ப பாலாஜி வந்து 5 கொஸ்டினுக்கும் ரொம்ப சமத்தா ஆன்சர் பண்ணிட்டீங்க. சரியா? இப்ப வந்து உன் அப்பா அம்மாவை கூப்பிடலாம். நீ ஆன்சர் பண்ண மாதிரியே அவங்களும் ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க்ஸ். கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜானகிராமன். உங்க 2 பேர்ல யாருக்கு பாலாஜியை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும்? அம்மாக்கு தான். உங்களுக்கு தான் தெரியுமா? சரி, ஓகே. அப்ப நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். சரியா? 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். கரெக்டா ஆன்சர் பண்றீங்களாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உங்க பையன் அடிக்கடி கூட்டிட்டு போங்கன்னு சண்டை போடுற இடம் எந்த இடத்துக்கு கூட்டு போக சொல்லி அடம் பிடிப்பார்? பீச். பீச்சா? உங்க பையனுக்கு நீங்க கொடுத்து மறக்க முடியாத ஒரு gift, நீங்க என்ன வாங்கி கொடுக்கும்போது உங்க பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டான்? சைக்கிள். சைக்கிளா? உங்க பையனோட கிளாஸ் டீச்சர் பேர் என்ன? ராஜலட்சுமி. ராஜலட்சுமியா? சார் நீங்க சொல்லுங்க சார். ராஜலட்சுமி தான். அதானா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதனால தான் கேக்குறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ராஜலட்சுமி தான். ராஜலட்சுமி தானா? கரெக்ட், ராஜலட்சுமி தான் பையன் சொல்லியிருக்கான். கேட்டுக்குமா? அடுத்ததா, உங்க பையனை வீட்டுல யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? அவங்க ஆச்சிக்கு வந்து அவனை ரொம்ப பிடிக்கும். ஆச்சிக்கு ரொம்ப பிடிக்குமா? கைத்தட்டுங்கப்பா, கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி, உங்க பையனோட பர்த்டேக்கு எங்க சார் கூட்டு? இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணீங்க, சொல்லிடாதீங்க. வந்ததுல இருந்து பேசாமையே உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க தான் ஆன்சர் பண்றீங்க. சரியா? உங்க பையனோட பர்த்டேக்கு நீங்க எங்க கூட்டு போவீங்க பாலாஜிய? பீச்சுக்கு. பீச். சும்மா இருக்கும்போதெல்லாம் பீச்சுக்கு கூட்டு போய். வீடு பக்கத்துல இருக்கா பீச்? எங்கங்க வீடு? எங்கீங்க? உங்க பக்கத்துலயே பீச் இருக்கறனால எதுக்கு எடுத்தாலும் பீச்சுக்கு கூட்டு போயிருவீங்க போல இருக்கு. இல்ல, அவன் பர்த்டே பீச் எல்லாம் கேக் வெட்டுவோம். கேக்லாம் அங்க போய் ரிலேஷன்ல கூட்டி வர சொல்லுவோம். எல்லாரும் வர சொல்லுவோம். எல்லாத்தையும் பீச்சுக்கு வர சொல்லிடுவீங்களா? சரி, அங்கேயே மீல்ஸையும் முடிச்சிருவோம். சூப்பருங்க. செலவே இல்ல. எல்லாம் லாரி எடுத்துட்டு பீச்சுக்கு வந்துருங்க. அங்க வச்சு வெட்டிட வேண்டியது எல்லாத்தையும் மடக்கி. ஆனா உங்க பையன் அதை ஆன்சர் பண்ணலையே சார். ஆனா பையன் சிம்பிளா சொல்லிட்டான், ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டு போவாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அங்க போய் ஜாலியா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவேன். ஏண்டா? சோ அதனால நீங்களும் ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் கரெக்டா ஆன்சர் பண்ணல, 4 கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அதனால 40 மார்க்ஸ். கைதட்டு பாலாஜி. பாலாஜி, தேங்க்யூ சோ மச். அப்பா கையை பிடிச்சி கூட்டு போ. அடுத்ததா ஆஹா என்ன பொருத்தம்ல நம்ம கூட கிறிஷு. கேட்டலாமா டைரக்டா கொஸ்டின்ஸ்லாம்? உங்க அம்மா அடிக்கடி வீட்டுல பாடுற பாட்டு என்ன? நிறைய என்ன பாட்டு பண்ணா அப்பா திட்டுவாரு. அப்பா திட்டுவாரா? என்ன திட்டுவாரு? ஏன்னா பில்டிங்கும் உடைய போகுது. அவங்க அம்மா அது இதுன்னு பாடி பில்டிங் உடச்சிடாத இடத்துக்கு போய் வந்துட போதும்பாங்களா? ஏன் அவ்வளவு நாராசமா பாடுவாங்களாடா அம்மா? ஆமா. அடுத்ததா, உங்க வீட்டுல யாருமா உனக்கு கதையெல்லாம் சொல்லுவா? அம்மம்மா. அம்மாவா? அம்மானா பாட்டின்னு அர்த்தம். பாட்டின்னு அர்த்தமா? தெரியலடா எனக்கு, அதனால தான் கேட்டேன். அம்மானா பாட்டி. அம்மா பேர் என்ன? விஜி. விஜி வந்திருக்காங்களா? எங்க இருக்காங்க? அம்மா நீங்க தான் கதை சொல்றீங்களாமே? ஆமா. என்ன மாதிரி கதையெல்லாம் சொல்றீங்க? அதான் நீதிநெறி கதைகள். நீதிநெறி கதைகளா? பழைய கதைகள். நீங்க ஃபீல் பண்ணி நீதிநெறி கதைகள்ங்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? என்னடா அது நீதிநெறி கதைகளா? அந்த கதையில என்ன நீதி கிடைக்குது அப்படிங்கிற முடிவோட. பழைய கதைகள். பழைய கதைங்களா? உன்னை அதிகமா வீட்டுல யாரு திட்டுவா? அம்மா. அம்மாவா? ஏமா? எதுக்குமா?
எங்க அம்மா டிவி பார்க்க கூட சொன்னா நான் டிவி பார்ப்பேன். பார்க்க கூடாதுன்னு சொன்னா பாப்பியா? ரொம்ப அடக்கமான பையன்டா நீ. என்ன பாப்பா அப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்லியும்? ஏய் சோட்டா பீம். நல்ல வேலை, நீ யோசிச்சதை பார்த்தா ஏதோ கார்ட்டூன் தவிர வேற ஏதாவது பாப்பியோன்னு நினைச்சேன். நான் செதறிட்டேன். அப்படி இப்படி ஆன்சர் பண்ணிடுவான் நான். சோட்டா பீம் தான் பாப்பேன்ல. சரி, வீட்டுல தூங்கும்போது அம்மாவுக்கு மீசை வரையிறது, நடந்து போகும்போது காலை இழுத்து விடுறது, அதெல்லாம் பண்ணுவியா? நைஸா போய் அடிப்பேன். நைஸா போய் அடிப்பியா? யார், அம்மாவே அப்பாவையா? அம்மாவும் அப்பாவும். இப்பெல்லாம் பெரியவங்க அடிக்கிறது போய் இப்ப நீங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏண்டா? சரி, நீங்க கடைசியா ஃபேமிலியோட போய் தியேட்டர்ல பார்த்த படம் என்ன? தலைவா. தலைவாவா? ஃபென்டாஸ்டிக்டா. உனக்கு பிடிச்ச வீடியோ கேம் என்னடா? கார் ரேசிங். கார் ரேஸ் கேம் தானா? பெரிய ரேசர் ஆகணும்னு ஆசையா? இப்போ வந்து நீ 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்க. இதே 5 கொஸ்டின்ஸை உன் அப்பா அம்மாட்டையும் கேட்பேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க்ஸ். ரெடியா? கூப்பிடுவோமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சங்கர். யார் ஆன்சர் பண்ண போறா? அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க தானா? உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நிம்மதியா இருக்கிறீங்க போல் இருக்கு. நீங்க வீட்டில் அடிக்கடி என்ன பாட்டு பாடுவீங்க? பாட்டுலாம் நான் பாடவே மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? பையன் சொல்லியிருக்கான், இன்னசென்ட் பெற்றிருக்கீங்களே, இந்த இன்னசென்ட் சொல்லியிருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? வீட்டுல பொதுவா வீட்ல ஏற கட்டுறது, இந்த மாதிரி சமைக்கிறது இப்படிதான் பண்ணுவேன். நான் ஸ்பெஷலா பண்ண மாட்டேன். இது பின்னால ஏதோ ஒரு போய் பயங்கரமா மறைஞ்சிருக்கு. அதனால உங்க வீட்டுக்காரும் பாதிக்கப்படுறாராமே. கொஞ்சம் டான்ஸ் ஆடுறேன் அப்ப. பாத்திருக்கேன். சொல்றா என்னது? டான்ஸ் ஆடுவல்ல? ஆமா, கொஞ்சம் டான்ஸ் ஆடுவேன். அதான் சொன்னேனே. அததான் அவனும் சொல்றான், கொஞ்சம் தான் ஆடுறாங்க, ஆனா அது தெரியாம நல்லா இருந்தாவே நினைச்சு ஆடுறாங்க. சரி, ஓகே. ஆக மொத்தம் நீங்க சொன்னீங்க, நான் வந்து வீட்டை ஏற கட்டுவேன், வீட்டுக்காருக்கு சோறு வைப்பேன், எங்க குழந்தைகள்லாம் வந்து கவனிப்பேன்னு. ஆனா பையன் தெளிவா சொல்லிட்டா, எங்க அம்மா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க, அதை பார்த்து நான் மயக்கம் போட்டே இருப்பேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். உங்க பையனுக்கு வீட்டுல யாரு கதை சொல்லுவா? அம்மா அம்மா கதை சொல்லுவாங்க. நான் ரொம்ப சின்ன வயசுல சொல்லிட்டேன், அதனால அவனுக்கு ஞாபகம் இருக்காது. அம்மானா யாரு? என்னோட அம்மா. உங்களோட அம்மாவா? ஓகே, கரெக்டான ஆன்சர். கை தட்டிடு. பையனை அதிகமா திட்டுறது யாருங்க? நீங்களா அவரா? நான் தான். நீங்க தானா? ஏங்க இந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும், எதுக்குங்க திட்டுறீங்க? நான் கொஞ்சம் கேஷுவலா இருப்பேன், அவங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. வீட்டுல 2 பேருமே ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா அப்புறம் குழந்தைக்கு எப்படியா யோசிக்கிறீங்க சார்? நீங்க கேஷுவலா இருக்கிறதா நல்லா தெரியுது. எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கிற பேர் கேஷுவலா இருக்கிறதா? கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நீங்க தான் அடிக்கடி திட்டுறீங்களா? வா, சரி. பையனுக்கு பிடிச்ச கேம்? ஐபேட்ல வீடியோ கேம்ஸ் விளையாடுவோம், அதுவும் ரேசிங். அதுதான் கேம். ஓகே, என்ன கேம், என்ன மாதிரியான கேம் உங்க பையனுக்கு? அது அவருக்கு தான் தெரியும். எல்லா ரேசிங் கேம்ஸும் விளையாடுவான். கடைசியா நீங்க ஃபேமிலியோட போய் பார்த்த படம்? கடைசியா என்ன? கடைசியா அந்த கார் படம், பத்மனியம். பண்ணையாரும் பத்மினியுமா? நீ யாரா சொன்ன? தலைவா. இல்ல, லாஸ்டா கேட்டது படம் பார்த்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்ப இதுல யாருங்க போய் சொல்றது? நீங்களா அவனாங்க? அவர் தானா? நீங்க பார்த்த படம் வேற, பையன் சொன்ன படம் வேற. அதனால 40 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. நம்ம கலாட்டா கிட்ஸ்ல இப்போ வரைக்கும் 3 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. 3 ரவுண்ட்லயும் 3 ஃபேமிலி எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்து அதுல யார் அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்கா போக போறாங்க. சரியா? ஓகே. இப்போ வந்து 3 ரவுண்ட்ல யாரு நிறைய ஸ்கோர் பண்ணிருக்கீங்கிறத பார்க்க வேண்டியது. ஸோ நம்ம வந்து 3ர்ட்ல இருந்து போகலாம். அவன் வேற கொஞ்சம் கோவக்காரனாச்சே, சொல்றதுக்கு வேற பயமா இருக்கு, கல்லெடு தெரியவானவனு. ஏன்னா பையன் அந்த மாதிரி கொஞ்சம் டென்ஷனான பையன் தான். இந்த வார எபிசோட் கலாட்டா கிட்ஸ்ல 3rd பொசிஷன்ல இருக்கிறது பாலாஜி அண்ட் ஃபேமிலி. 70 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, 3rd பொசிஷனு. இப்போ செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னால இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் எங்க எபிசோட்ல நடந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு டை ஆயிருக்குதுங்க. 2 பேரும் ஒரே ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. அதனால அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். 2 ஃபேமிலியுமே ஃபைனல்ஸ் போறீங்க. ஆனா அங்க ஒரு ஸ்பெஷலான ட்விஸ்ட் இருக்கு. சரியா? அதுக்கு முன்னால 3rd வின் பண்ணிருக்கு நம்ம பாலாஜி அண்ட் ஃபேமிலிக்கு கிஃப்ட்லாம் கொடுத்து பையன் இப்பவே கொஞ்சம் கோவமா இருக்கான், அவனை கொஞ்சம் கூல் பண்ணலாம். வாங்க மிஸ்டர் பாலாஜி அண்ட் ஃபேமிலி. வாங்க மிஸ்டர் நிக்கி.
தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு முன்னால் இது மாதிரி ஏதாவது டிவி ஷோலாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? பையன் கொஞ்சம் கோவக்காரனா இருக்கானே, வீட்டுக்கு போகிற உள்ள அடிப்பானங்கிற பையன் இருக்கா? அதெல்லாம் இல்லை. இல்லை, நாங்கள் தான் பார்த்தோமே, கதவை சாத்தி கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். ஒய்ஃபுக்கு கண்ட்ரோல் கொண்டு வரலாம். நம்பிக்கை இருக்கானா? இல்லை, ஒய்ஃபை விட பையனுக்கு அதிகமாக பயப்படுவீங்க போல் இருக்குல்ல? திட்டுறான் அடிக்கடி. கொஞ்சம் கோவமா இருப்பான். சரி பாலாஜி, இன்னைக்கு அடிக்காத பாவம், வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்காரு, கரையா இருப்பது. சரியா? தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். நம்ம கலாட்டா கிட்ஸோட ஃபைனல் ரவுண்ட் லக்காக்கா. இது வரைக்கும் நம்ம கலாட்டா கிட்ஸ்ல ஃபைனல் ரவுண்டுக்கு 2 ஃபேமிலி வந்ததே இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா 2 பேரும் ஈக்குவலா ஸ்கோர் பண்ணியிருக்கிற காரணத்தினால ஃபைனல்ஸ் வந்துட்டீங்க. எப்பவுமே நாங்க என்ன பண்ணுவோம்னா ஃபைனல்ஸ் வர ஃபேமிலிக்கு 2 சான்ஸ் கொடுப்போம். 2 சான்ஸ் கொடுத்து இதுல இருக்கிற 2 பாட்டை உடைக்க சொல்லுவோம். 10,000 ரூபாய் வரைக்கும் இதுல பணம் இருக்கும். இப்போ 2 ஃபேமிலியுமே வந்திருக்க காரணத்தினால ஆளுக்கு ஒவ்வொரு சான்ஸ் கொடுக்க போறோம். 2 பேரும் 2 பானை உடைக்க போறீங்க. யாருக்கு அதிகமான அமௌண்ட் இருக்கோ அவங்களுக்கு அந்த காசை கொடுத்துருவோம். கம்மியான அமௌண்ட் இருக்கிறவங்களுக்கு கையை கொடுத்து மெடலை கொடுப்போம். சரியா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல சரி, ஓகே. இப்போ இதுல 5 பானை இருக்கா? உனக்கு எந்த பானை வேணும்னு சொல்லு. 1. ஓகே, நம்ம தன்ஷிகாக்கு நம்பர் 1. உனக்குடா எப்படி? நம்பர் 3. நம்பர் 3யா? ஓகே. சிவ் கிருஷ்ணன் தன்ஷிகா. தன்ஷிகா, நீ வந்து நம்பர் 1 சூஸ் பண்ணிருக்கல, நீ நம்பர் 3யா? சரி, ஓகே. உங்க வீட்ல இருந்து யார் வந்து பானை உடைக்க போறது? அப்பாவா? அது ஏன் வயிற்றுல அடிக்கிற? அந்த பானை நீ உடைச்சிடாத. வாங்க பாப்பா, தூக்கிங்க வாங்க. கிருஷிவ், உங்க ஃபேமிலியில யாரு? அப்பா. அப்பா தானா? வாங்க. இது வரைக்கும் நடக்காத பல சம்பவங்கள் இந்த ஒரே எபிசோட்ல நடந்துரும் போல் இருக்கு. இதுலயும் 2000 இருக்கீங்க. இது இப்படியே விட முடியாது, எங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் தெரிஞ்சே ஆகணும். யாரோ ஒருத்தங்க தான் ஜெயிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க நீங்க. அதனால என்ன பண்றோம்னா மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன். சரியா? இன்னொரு சான்ஸ் இருக்கு. அந்த சான்ஸ்ல யாரு வின்னர் அப்படிங்கறத டிசைட் பண்ணலாம். சரியா? ஓகே. கிரிஷ் நம்பர் 4. 4 வா. கிரிஷ் இப்ப 6000. சரியா? அடுத்ததான் வந்து இப்போ தன்ஷிகா. வாங்க. சார், நீங்க அப்படியே இங்க வந்துருங்க. நீங்களும் வாங்க. ஸோ பல கட்ட போராட்டங்களுக்கு அப்புறமா இந்த எபிசோடோட ஃபைனல் வின்னர்ஸை நாங்கள் பிடிச்சிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபைனல்ஸ் வந்தனால 2 ஃபேமிலியுமே வின்னராக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ மிக்கி கூப்பிட்டலாம். உங்கள் எல்லாத்துக்கும் கிஃப்ட் இருக்கு. வாங்க மிஸ்டர் மிக்கி. இந்த வாரம் கலாட்டா கிட்ஸ் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்க குழந்தையோ இல்ல பக்கத்து வீட்டு குழந்தை இல்ல எதிர்த்து வீட்டு குழந்தை ரொம்ப புத்திசாலி அப்படின்னு ஃபீல் பண்ணா கீழே ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. மிஸ் கால்லாம் கொடுக்காதீங்க. உங்களை நாங்க நம்ம ஜி தமிழ்ல வர கலாட்டா கிட்ஸ்ல தாராளமா பார்ட்டிசிபேட் பண்ண வைப்போம். அடுத்த வாரம் இதே மாதிரி கலாட்டா கிட்ஸ்ல இன்னொரு 3 ஃபேமிலி. அது வரைக்கும் டாடா பை சொல்றது முன்னா. பாய்.